6ஆம் அதிகாரம். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லம்மா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை நம்மோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் செய்வார். 64வது வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வர மாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லம்மா, சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். ஆசீர்வாதம் என்பது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் அழகாக வந்துடும். வசனத்தின்படி நம்ம வாழும்பொழுது வசனத்தின் பின்னே அந்த வாழ்க்கைக்கு பதிலாக கிஃப்டாக பரிசாக ஆசீர்வாதங்கள் வந்துடும். அல்லேலூயா. நம்ம வசனத்தின்படி வாழ்கிறதற்கு ஆண்டவர் பரிசு கொடுக்குறார், சுகம் கொடுக்குறார், பலன் கொடுக்குறார், ஆறுதல் கொடுக்குறார், மன சந்தோஷம் கொடுக்குறார், மன நிம்மதி கொடுக்குறார், நம் தேவைகளை கொடுக்குறார், வீடு கொடுக்குறார், வேலை கொடுக்குறார், அல்லேலூயா, வருமானத்தை கொடுக்குறார், அல்லேலூயா, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருவார். இது வசனத்தின் வாழ்கிற அது யாவருக்கும் உண்டு. அல்லேலூயா. இதுக்கு கூட வேதத்தில் ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்கும் போது அதுவும் நமக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, சத்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ். ஆகையினால் நான் ஒரு வாக்கு தத்தமாய் வசனம் எனக்கு வரும் என்று நான் நினைத்து வந்தேனே, ஆனால் இங்கேயோ வித்தியாசமாக வார்த்தைகள் வருகிறதே, வசனங்கள் வருகிறதே, அப்படி என்று நம்ம எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு காலையிலும் மாலையும் தேவனை தேடுகிற நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும், மாறாது. அல்லேலூயா. நீங்கள் எந்த நோக்கத்தோடு இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். உங்கள் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், கொடுத்துருவார். ஒரு அல்லே சொல்லாமா. ஆனால் அவருடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் உன்னை வெறுமையாகவே அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அவரை நேசிக்கிற உங்களை வெறுமையாகவே அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அதன் நேரத்தில் அதன் காலத்தில் எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம உள்ள கொஞ்சம் போயிட்டு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது அது நமக்கு ஆவிக்குரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, அப்போ இங்கே என்ன சொல்லுது? ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். பிதாவின் அருளை பெற்றவர்கள்தான் நாம் யாவரும். அல்லேலூயா. பிதாவின் அருள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லே சொல்லமா. ஆண்டவர் பெரிய விசேஷங்களை தேவன் நமக்கு செய்வார். இல்லைன்னா நம்ம ஏன் இங்கே வந்திருக்க போகிறோம்? சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எங்கே போயிட்டாங்க? அல்லேலூயா. ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க சபைக்குள்ளே வந்தாங்களா? இல்லையே. அவர்கள் பிதாவின் அருளை பெறவில்லை. இந்த உலகத்தில் சென்னையில் எவ்வளோ ஜனங்கள், 1 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிறாங்க சென்னையில். ஆனால் அவர்கள் தேவனுடைய கிருபையை அறியவில்லை, எட்டவில்லை. தேவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கல. சரி, நம்முடைய வீட்டுக்காரர்கள் அல்லது நம்முடைய உற்றார் உறவினர் கூட நம்மோடு கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய அருள் என்ன பண்ணல, கிடைக்கல. உனக்கு கிடைச்சிருக்கிறது, எனக்கு கிடைச்சிருக்குது. நம்ம பாக்கியவான்கள். ஏற்ற நேரத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் மெய்யாகவே உங்கள் கணவர், உங்கள் புருஷர், பிள்ளைகளையும் ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆகையினால் இப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்?
கஷ்டங்கள் வரும்போது ஓடிடணும், லாபம் வரும்போது உள்ளே வரணும் அப்படிங்களா? இல்லை. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் அல்லேலூயா நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இதை மட்டும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவரை விடவே கூடாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பா நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. என்ன நஷ்டங்கள் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. அந்த வைராக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம இப்படி வாழும்போது அவர் அப்படி வந்துடுவார் நமக்குள்ளே. அல்லேலூயா. அவரை நாம் பற்றி கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, அப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ நம்ம எல்லாம் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம கைவிடுவாரா? விட மாட்டான். அப்போது அவர் சொல்கிறார் வரமாட்டான். இன்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லாங்க. ஆம். ஏன் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்றால் இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்களுக்கு ஒரு அறிவில்லாமல் போயிற்று. கவனிக்கலாம். பின்வாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க, சும்மா இல்லை. அவர்கள் இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. இவர்தான் வந்திருக்கிற மேசியா என்று அவர்களுக்கு அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அவர்தான் மேசியா. அல்லேலூயா. இயேசுதான் எங்கள் மேசியா, இயேசுதான் எங்கள் தேவகுமாரன், இயேசுதான் எங்கள் இரட்சகர், இயேசுதான் எங்களை அழைக்க வரப்போகிறார். அல்லேலூயா. என்பதை குறித்து நம்ம ஆணித்தரமா நம்பிட்டோம். அந்த கிருபை தேவன் நமக்கு கொடுத்துட்டார். அப்போ இயேசுவோடு இருந்த அந்த சீஷர்கள் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம இரவும் பகலும் அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த கடைசி காலத்தின் சீடர்கள். நாம் அனைவரும் இந்த கடைசி காலத்தின் சீடர்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? அந்த மகத்துவமான ஆண்டவரை ஒரு நாளைக்கு 10 பேருக்காவது நீ சொல்லும்போது தான் நல்லா கவனிக்கணும். ஆவிலே நீர் கிறிஸ்தவன், ஆவிலே கிறிஸ்தவன். 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது மட்டுமல்ல, ஒரு துக்கம், ஒரு கவலை நமக்குள்ளே வரணும். என்ன வரணும்? நான் இத்தனை வருஷம் ஆகியும் என்னால் ஒரு ஆத்துமாக்களை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போக முடியவில்லை. ஒரு அல்லே சொல்லாமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் என் சுவிசேஷத்தில் ஒரு ஆத்துமா இந்த திருச்சபையில் இருக்கிறாங்க அப்படின்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்த ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, கை தூக்குங்க. அல்லேலூயா. இருந்தால் தூக்குங்க, சந்தேகம் வேணாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களா? மேடம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறான். உன்னிடத்தில் வேற ஒன்றையும் தேவன் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. உன்னிடத்தில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய, அவர்தான் மேசியா, அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் வரப்போகிறார், என்னை கூட்டிட்டு போக போகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் சீடர்களாக இருக்கிற நம்ம கனிகொடாத அத்தி மரம் போல நாம் வாழவே கூடாது. அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும். கனிகொடாத அத்தி மரத்தை தேவன் அவ்வளோ நல்லதா சொல்லலப்பா. அல்லேலூயா. இது ஏன் நலத்தை கெடுக்குதுன்னு தான் சொன்னார். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கும் போதுதான் மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக தேவன் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. அதற்கு நாம் தியாகம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் சத்துரு அங்கங்க செக் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆசை என்கிற செக்கு. அல்லேலூயா. இந்த ஆசை என்கிற செக்கில் அது ஒரு காந்தகம் மாதிரி, நீ ஒரு இரும்பு மாதிரி போய் டக்குன்னு ஒட்டிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமாம். பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். சிலருக்கு சபைக்கு ஒரு ஆத்மா கூட வந்தே இருக்காது, ஆனால் சபை வைக்கணும்னு ஆசை இருக்கும்.
சபை நடத்தணும். இங்கே பாஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு மேடையில் நின்று எல்லாருக்கும் பிரசங்கிக்கணும். அது எப்படி? அது எப்படி? அது எப்படி கூடும்? கூடும் கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் சபை வைப்பார்கள், சபை வைப்பார்கள். ஆனால் அதில் வருகிற ஒரு ஆத்மா கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு முடியாது. கனிகொடாத மரத்தை எப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய முடியும்? கனிகொடாத நம்முடைய குடும்பத்திற்குள்ள எப்படி இயேசுப்பா வருவாரு? கனிகொடாத நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் எப்படி எந்த பிரியத்தோடு தேவன் வந்து வாசம் செய்வாரு? அந்த ஜனங்கள் துண்டா அவரை கைட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஏனென்றால் அவருடைய கடினமான உபதேசத்தை அவளால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த தாக்கு பிடிக்க முடியாதவர்கள்லாம் தேவனை எட்ட முடியாது, அவருடைய பாதத்தை தொட முடியாது. அல்லேலூயா. அவர் கூடியும் செய்ய முடியாது, அவருக்கு ஆத்தும ஆதாயப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவோடு நம் பரலோகம் போகும்போது அதில் இருக்கிற மதிப்பு வேற எதிலுமே இருக்காது. ஆண்டவரே, நான் பூமியில் அதை செய்த இதை செய்த, சரிப்பா, ஓகே தான். அல்லேலூயா. நீ வரும்போது நீ என்னத்தை கொண்டு வந்தாய் என்று ஒரு கேள்வி கேட்பான். ஆகினால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை வருஷம் ஆகிறது இல்லையா? நம்ம இந்த சபையில் கொண்டு வந்த நட்ட ஆண்டவர் 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கொடுக்காவிட்டால் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் நம்மேல். நம் கடைசி காலத்தின் சீடர்கள், அல்லேலூயா, கனிகொடாத சீடர்கள், சுவிசேஷம் சொல்லாத சீடர்கள், அதை குறித்து நோ தாட். அல்லேலூயா. அதை குறித்து எந்த விதமான சிந்தை இல்லாதவர்கள். இந்த சிந்தை இல்லாதவர்களை தேவன் என்ன செய்வார்? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் தேவன் அழைச்சாராம். உண்மையில் அவர் ஊழியக்காரனுடைய அழைப்பு ஓகே. கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார். பிறகு அவர் பண ஆசையில் இறங்கிட்டார். இது சாத்தன் கொடுத்த கிரியை. கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு ஆண்டவருக்கு நல்ல ஊழி செய்து தேவன் ஆத்துமாக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். பண ஆசையில் இறங்கின உடனே அவருக்கு பண ஆசை உள்ளே வந்தாலும் வேற வேறு கிரிகள் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆனால் தேவன் அவரை விட்டு விலகிட்டாலும் அந்த சபையில் ஆண்டவர் இல்லாவிட்டாலும் மெயின் ஊழியக்காரன் தான். கவனிக்கணும். ஆனால் அந்த மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டவன். என்னால் அவன் அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் இறந்து தெரியாதபடி, அல்லேலூயா, அவனுக்கு அந்தந்த நாளுக்குரிய அதாவது படியே கர்த்தர் அளந்து கொண்டே இருந்தாராம். அந்தந்த நாளுக்குரிய அளந்தபடி. ஏனென்றால் அவர் அழைச்சிட்டார். கிடுகிடுக்குன்னு சபை வந்தது. அல்லேலூயா. ஆனால் இவர் பண ஆசையில் விழுந்துட்டார். அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லேலூயா, அந்த மனிதன் யோசிக்க ஆரம்பித்து அப்பா பிதாவை என்று ஆண்டுடைய சமூகத்தில் போய், அல்லேலூயா, அவன் கண்ணீர் விட்டு தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த மனிதனுக்கு மறுபடியும் கிருபை தந்தாராம். ஒரு அல்லே சொல்லாமா? அழைப்பு மாறாதுங்க. எப்படியாவது தேவன் கூட வந்து அவனை மீட்டு கொள்ள தேவன் வல்லவராயிருக்கிறான். பிறகு அந்த மனுஷனுடைய அந்த சபை விசேஷமாக காணப்பட்டுதான். ஒரு அல்லே சொல்லாமா? ஆகையினால் நல்ல கவனிக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்யணும், சபை வைக்கணும், பாஸ்டரா மாறணும் அப்படின்னா நாம் இருக்கிற இந்த நிலத்தில் கனி கொடுக்க வேண்டும். தேவன் நம்ம இங்கே நாட்டினது உண்மை, ஆண்டவர் இங்கே நிறுத்தினது உண்மை. அப்படியானா இங்கே கனி கொடுத்தாதான் நம்ம வேற இடத்துல போய் நிற்கும் போது கனி கொடுக்க முடியும். ஒரு அல்லலையே சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு ஆத்துமா இல்லைன்னா எப்படிங்க சபை நடத்தணும்னு ஒரு ஆசை வரும்? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. உரத்த சத்தமாய் சொல்லுவோமே. ஆண்டவர் நல்லவர். இது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க, அப்படி தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. ஆமாம். இந்த சபையில் இருக்கும்போது நமக்கு குறைஞ்சது ஒரு 50 ஆத்மாவது தேவனுக்கு கொடுக்கும்போது அது நம்முடைய ஆண்டவரே அது தகுதி பார்த்து தேவன் பிரிப்பார். தகுதி பார்த்து பிரித்து என்ன செய்யணுமோ ஆவியனும் அதை செய்வார். ஒன்றுமே இல்லை, அது கனிகூடாத அத்தி மரம்னா அது வெட்ட தான் தீரும். ஒருவேளை அது துணிஞ்சு போய் எது செய்தாலும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆவியானவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு அல்லே சொல்லாமா?
சரி, இது ஒரு இந்த வார்த்தை ஏன் வந்ததோ, ஆனால் என் சிந்தனை இல்லை அது ஒரு அல்லே சொல்லாமா? சரி, கீழே என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு 12 நோக்கி, இருங்க நான் வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. இது ஒரு கூட்டம். இதோடு சேர்ந்து இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அதுதான் அவருடைய 12 பெயர். ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். கீழே அதை எல்லாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அல்லையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். எவ்வளோ பேர் சபைக்கு வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற இந்த மூப்பர் செட்டப் 6வது இடத்துல இருக்கிறாங்க. எத்தனாவது இடம்? இதே போல் செட்டப் 5 மக்கள் பின்னே அவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாது. ஆவியானவர் கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? வாயில் அறிக்கையிடணும்ப்பா. ஏதோ இங்கே 1 2 சொன்னாங்க, இல்லை நாங்கள் போக மாட்டோம். அல்லேலூயா. கடைசியா மீந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், உரத்த சத்தமாய் சொல்வோம். இனிமே தான் மேட்ரே இருக்குது. ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். நாம் கடைசி காலத்தின் சீடர்கள், ஆனால் கனி கூடாத சீடர்கள். 2 பேர் கனி கொடுத்துன்னு தூக்குனாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதோடு நீங்கள் நின்றக்கூடாது, முயற்சி பண்ணணும், ஜபிக்கணும். நல்ல கவனி. கனி கொடுக்கணும்னா இந்த இதயம் சுத்தமாயிட்டா கனி உங்களால் தானாக கொடுக்க முடியும். வேறு ஒன்றுமே மேட்ரு கிடையாது. அல்லேலூயா. இந்த இதயத்தில் உங்கள் இதயத்தில் ஏசப்பா வந்துட்டார்னா இதில் யாருமே இருக்கக்கூடாது, அவர் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னு உங்கள் இதயத்தை காலி பண்ணி கர்த்தரை கூப்பிட்டு பாருங்க, கனி தானாக வரும். அல்லேலூயா. தன்னால் கனி வந்துடும். அல்லேலூயா. இது அங்கே இங்கே எங்கேயே போகாமல் நம்முடைய இதயத்தில் கர்த்தர் வரும்போது அவர் வந்துட்டான் தான் இந்த ஜபம் எழும்போம். அவர் வந்துட்டா தான் வேத வசனம் எழும்போம். அவர் வந்தால் தான், அவர் இருந்தால் தான் வசனத்து மேலே ஒரு ஆசை வரும். அவர் வந்தால் தான், அவர் இருந்தால் தான் வசனத்தின் படி வாழணும்னு ஒரு ஐடியா கொடுப்பார் ஆண்டவர் உள்ளே உட்காந்துட்டு. அல்லேலூயா. பிறகு அவர் சித்தப்படி வாழ 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 அல்லேலூயா நம் நாவில கிருபை வைப்பார். அந்த கிருபைக்கு பிறகு தான் நீ சுவிசேஷம் சொல்லும்போது மக்கள் ரட்சிக்கப்பட்டு உன் பின்னே வரும், இல்லைன்னா வரமாட்டாங்க. உன் நாவில கிருபை வரணும். உன் நாவில் கிருபை வரும்போது தான் தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். சரி, இது ஒரு பாட்டு, அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு அல்லே சொல்லாமா? இப்போ நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். சீஷர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஒரு அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த நித்திய ஜீவ வசனத்தின் மேல் தாகமாக இருக்கிறவர்கள் இயேசுவை விட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இது நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. இருந்தால்தான் கடைசி பரிந்தும் தேவன் வருகை பரிந்தும் நான் சபையில் கனி கொடுப்பேன். சபையில் இருப்பேன் அப்படின்றது இல்லை, சபையில் இருந்து கனி கொடுக்கணும். அல்லேலூயா. சபையிலிருந்து கனி கொடுக்கணும். இந்த தோட்டக்காரன் சபைக்கு, அந்த தோட்டத்திற்கு அதிகாரி, வேலைக்காரன், தோட்டக்காரன், அது 2 பேரும் சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? இது ஏன் கனி கொடுக்கல, இது எதுக்கு நிலத்தை கெடுக்கணும், வெட்டி போடு அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே தோட்டம் என்பது ஒரு சபை. அல்லேலூயா. வேலைக்காரன் என்பது தோட்டக்காரன். அதுதான் எங்கே ஒவ்வொரு சபையிலும் பரிசுத்த சபையில் நிற்கிற ஊழியக்காரன். அவன் தோட்டக்காரன், அந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டும். அதான் அவனுடைய வேலை. எது எது கனி கொடுக்குது, எது எது கனி கொடுக்கல அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சில மரங்களுக்கெல்லாம் தாறுமாறாக கிளைங்க வளர்ந்துருக்கும் பாரு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? அவர் கிளை நறுக்கி களை பிடுங்கி
அப்புறம் அது தண்ணீர் வார்த்து அதை அழகாக வளர வைக்கணும். அதுக்கு சபை ஒத்துக்கணும். என்னை தட்டாத, என்னை வெட்டாத, என்னை வெட்ட விட மாட்டேன் நான் அப்படின்னாக்கா வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? என்னை ஏன் நீ நெருக்கிற, என்னை ஏன் நீ களை போடுங்கிற, எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே நீ வர்ற, என்னை பற்றியே பேசிட்டு இருக்கிற, நேரம் என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் குத்துற வேலை உனக்கு தானா? அப்படி அல்ல. ஆவியானவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருடைய அளவுல தான் இந்த வேலைக்காரர் வேலை செய்வான். அவர் தான் சொல்றாரு, இது டிஃப்ரெண்ட் மாறுது பாருங்க. அவர் தான் சொல்றாரு, இது ஒரு நாள் கூட கனி கொடுக்கல, வெட்டிடுன்றார். அவன் பார்க்குறான், இல்லை பிதாவே ஒன்ஸ் டைம் கொடுங்க, நான் அதை குத்தி வேலையடைச்சி கல்லெல்லாம் பொறுக்கிட்டு தண்ணி ஊற்றி நான் அதை மறுபடியும் கனி கொடுக்குறதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அது வெட்டிடலாம், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் பொறுங்களேன். அவன் தான் தோட்டக்காரன். அதுக்கு ஆண்டவர் ஓகே பண்ணுறாரு பாருங்க. சில நேரத்தில் மெசேஜ் நம்மை கலை நறுக்கும், சில நேரத்தில் மெசேஜ் கலை நறுக்கும், சில நேரத்தில் பிடுங்கதெல்லாம் பிடுங்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கும், கூர்ந்து கவனிங்க. சில நேரத்தில் தேவையில்லாதல் தான் பிடுங்க வைப்பார் ஆண்டவர். வலிக்கும், பிடுங்கும்போது மனம் வலிக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கென்று அதை பொறுத்து கொள்ளும்போது கனி கொடுக்கறதுக்கு தான் தேவாவியர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் அதே தோட்டத்தில், இதே தோட்டத்தில் கனி கொடுப்போம். அல்லேலூயா. கனி கொடுப்போம், தேவன் கொடுக்க வைப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே. அல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் கனி வரும். மேலே சொன்னார் பாருங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்றார். அந்த அறிவு என்றைக்கு வருகிறதோ எதையுமே விரும்ப மாட்டோமா? எதுவுமே விருப்பம் வராது. ஆண்டவர் அறிகிற அறிவு வந்துட்டா ஏதாவது ஒன்று அவருக்கு செய்யணும். இதுதான் நமக்கு தாட்டு வரும். ஏதாவது ஒன்று என் தெய்வத்திற்கு செய்யணும், ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும். அல்லேலூயா. என் கண்களை காண்கிற யாவருக்கும் அவர் குறித்து சொல்லணும். சொன்ன தான் திருப்தி, வேதம் வாசித்த தான் திருப்தி, ஜெபம் பண்ண தான் திருப்தி. அது இன்றைக்கு உனக்கு இருக்கிறதுனா மெய்யாவே நீங்கள் பாக்கியவான். மெய்யாகவே நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வைக்கோல் தேட வேண்டியது தான், ஆனால் தேவனை தாண்டி தேடக்கூடாது. வைக்கோல்னா என்ன? வருமானம். வருமானத்துக்கு ஓடலாம், தேவனை தாண்டி ஓடக்கூடாது. எல்லாவற்றையும் சரி செய்ய அவரால் முடியும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எப்படியாவது நயவஞ்சகத்தினாலே பிசாசானவன் நம்முடைய இதயத்தை அவன் அதாவது குருடாக்கி தேவனை ஆராதிக்க கூடாதபடி, அவருடைய பலிப்பீடத்துக்கு முன்பாக நிற்காதபடி நம்மை அவன் இழுத்து விடுவான். அந்த வேலையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ நித்திய ஜீவன் அறிந்து கிறிஸ்து என்று நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவர் ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? அவர் சொல்கிறார். அவங்க ஆரம்ப யார்? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் சபை பார்த்து, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா சொல்லிட்டு, உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறானே. அல்லேலூயா. அங்கே தான் ஒரு டேஞ்சர் இருக்குது. அங்கே மாட்டவே கூடாது சபை. எப்படியாவது உன்னுடைய இருதயத்தை கரைக்க சத்துருக்கிரியை செய்வான். நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையான்னு சொல்றார். நம்ம எல்லாரையும் தேவாவியனை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் பிசாசாய் மாற்றுகிறது யாருடைய வேலை என்றால் சத்துருவின் வேலை.
இந்த இடத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்தில், அல்லேலூயா, இந்த கடைசி காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்குது. நாங்கள் யார்கிட்ட போவோம்? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படித்தானே? எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் சத்துரு அவனை போல மாற்றுகிறதற்கு, அல்லேலூயா, ஒரு ஒரு நயவஞ்சக வார்த்தை கொடுப்பான். அதில் அந்த நயவஞ்சக வார்த்தை தான் இருந்தது. தேவன் உங்களை தோட்டத்தில் ஏதாவது சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டா? ஆமாம். என்ன? அந்த பழத்தை சாப்பிட்டாக்கா சாகவே சாவீர்கள். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப அவனை மாதிரி நைஸாக பேச முடியாது. இல்லை ஏவாள், கொஞ்சம் எக்கோ வைடா. ஹலோ, இன்னும் கொஞ்சம் வையா. ஹலோ ஏவாள், நல்லா இருக்குதா? ஏவாள், தேவன் ஏதாவது சாப்பிடக்கூடாது என்று சொன்னதுண்டா? ஆம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்றான் சொன்னான். இல்லை, நீ அதை சாப்பிடும் வேளையில் தேவர்களைப் போல மாறி விடுவாய். இந்த கடைசி காலத்தில் அதாம்மா நடக்குது. ஏமாத்திடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த கடைசி காலத்தில் அதான் நடக்குது. உன்னை ஏமாற்றக்கூடாது சத்துரு. உங்ககிட்ட ஜபம் இருக்கணும், இல்லைன்னா நீ அவுட்டு. உங்ககிட்ட வேத வாசிப்பு இருக்கணும், அல்லேலூயா, இல்லைன்னா செத்து போவோம், விழுந்து போவோம். இது ரெண்டும் தான் நம்மை தூக்கி விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லவா? தேவனுடைய வார்த்தை இல்லவா? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்குது. நான் யார்கிட்ட போவேன்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்றார். 12 பேர் சேர்த்து சொல்ல, நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தாலும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஸோ அவன் அவுட்டு, ஃபினிஷ்டு. நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. இதை தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். அல்லேலூயா. துணிஞ்சு கூட வேற யாரு கூட பேசிடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை காலம் அது. தேவனுடைய வருகையின் காலம் மிக சமீபம். அப்படின்னா அது கடைசி காலத்தில் 4 காரியங்களை தேவன் வச்சிருக்கிறார். அது ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு, கவனிக்க. ஆண்டவருடைய பிரதான கரை நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய பிரதான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கலாம். 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவனை எழுப்புவதே என்னை அனுப்பினுடைய பிதாவின் சுத்தமாயிருக்கிறது. இப்போ கடைசி காலத்தில் தேவன் நம்மை எழுப்பணும்னா நாம் அவருடைய பாதத்தில் நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அதை அறிக்கையிட சாத்தான் கிட்டவே வரமாட்டான். ஜபத்தில், அல்லேலூயா, நீரே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நம்ம அறிக்கையிடணும். பயபக்தியோடு அறிக்கையிட்டு ஜபிக்க சத்துரு நம்மக்கிட்ட வரமாட்டான். அல்லேலூயா. அவர் கடைசி காலத்தில் நம்மை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவாரா? நான் கடைசி காலத்தில் அவர்களை எழுப்புவேன். ஒருவேளை நம்ம மரித்தாலும் அல்லது நமக்கு முன்னே மரித்திருக்கிற பரிசுத்தவான்களை நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்பி அவரோடு வாழ்ந்து அவர் ஊழியம் செய்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி ஜெபித்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி வயதாகி மரித்திருக்கிறவர்களை நான் கடைசி காலத்தில் எழுப்புவேன். ஒருவேளை தேவன் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வருகை சமீபமா இருக்குமானால், அல்லேலூயா, நம்மையும் அவர் கூட்டி செல்ல எழுப்பி கொண்டு போக தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லமா? ஸோ இதுக்கு நம்ம அடங்கி காத்திருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடங்கி காத்திருக்கணும். ஒரு அல்லே சொல்லமா? அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கடைசி காலத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
17ஆம் அதிகாரம் 26வது வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். என்ன கவனிக்கணும்? இப்போ மனுஷகுமார்னா யாரு? நமது ஆண்டவராகிய சர்வல்ல தேவன். அப்போ நோவா காலத்துக்கும் மனுஷகுமாருடைய காலத்துக்கும் இந்த வசனம் இணைக்கிறது. அப்போ நோவா காலத்தில் நடக்கிறது போலவே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும், அவருடைய வருகையில் நடக்கும். அப்போ நோவா காலத்தில் என்ன அப்படி நடந்தது? எல்லாம் ஆசை தான். சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாமே ஆசை தான். அல்லேலூயா. இந்த ஆசையில் தான் மனுஷன் கெட்டு குட்டி செவராக போயிட்டுருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் என்கிற ஆசை, அல்லேலூயா. சாபம் என்கிற ஆசைக்கு அது பிறகு பாவம் என்கிற ஆசையில் விழுந்து போனவனுக்கு சாபம் வரும். அந்த சாபம் மரணத்தை கொடுக்கும், அந்த மரணம் பாதாளத்தை தரும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நோவா காலத்தில் முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்தார்களாம். நோவா காலத்தில் முறைகேடான வாழ்க்கை, வயசு வரப்புலாம் இல்லைங்க. அம்மாவுக்கு 60 வயசு இருக்கும், பையனுக்கு 16 வயசு இருக்கும். முறைகேடான வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அது என்னென்னமோ, அதாவது முறையே இல்லை, அது சொந்த பந்தமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கேடான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வருகையில் சாத்தான் ஜனங்களை அப்படி இந்த காலத்தில் இழுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, இழுத்து கொண்டிருக்கிறான். நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. சத்துரு நம்மளை இழுத்துடாதபடி, அல்லேலூயா, நம் தேவனுடைய ஆலயத்தில் அடங்கி இருக்கணும், அங்கங்கே ஜம்ப் ஆகக்கூடாது. அல்லேலூயா. என்ன பயங்கரமான வார்த்தைகள் வந்தாலும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. பஞ்ச காலமே வந்தாலும் அவர் தண்ணி ஊற்றுவாருங்க. அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் வந்தாலும் நான் உன்னை போஷிப்பேன், உயிரோடு காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை அதிகமாக கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முறைகேடான காரியங்கள் ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. முறைகேடான காரியங்கள் அந்த காலத்தில் கேவலமாக திட்டுவாங்க. அவனுக்கு அவன் பிடிக்கலன்னா, டேய் அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, ஒரு அல்லே சொல்லாமல் வழிபோக்கனுக்கு பிறந்தவனே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வழிபோக்கனுக்கு, வழி போனவனுக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்? அறிமுகம் இல்லாதவன், அறிமுகம் இல்லாதவன். ஒரு அல்லலியா சொல்லாமா? இது அந்த காலத்தில் நடந்திருக்குதுங்க. யோனா இது பேர் என்ன, நோவா காலத்தில் நடந்திருக்க காரியங்கள். இந்த கிரியைகளை புரியுதுங்களா? இந்த கிரியைகளை இந்த கடைசி காலத்தில் சத்துரு மறுபடியும் அது ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆண்டு உங்களுக்கு நலமானதை தேவன் செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மீண்டும் வாசிக்கிறேன் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு அல்லே சொல்லாமா? நல்ல கடைசி காலத்தில் தேவன் நம்ம எழுப்ப போகிறார், இல்லை கூட்டிட்டு போகிறதுக்கு வரப்போகிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். மேல என்ன சொன்னார் ஆண்டவர்? மேல அந்த 39 என்ன சொல்றது? அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னுடைய சித்தம். ஒரு அல்லே சொல்லாமா? என் பிதாவின் சித்தம். கடைசி நாளில் எழுப்பணும். நல்லா கவனிக்கணும். நம்மை கடைசி நாளில் அவர் எழுப்பணும். அதுக்கு நம்ம பாத்திரவனா மாறணும். இந்த செய்தியுடைய இந்த கருப்பொருளே இதுதான். நம் கடைசி காலத்தில் எழுப்பணும் அல்லது கூட்டி செல்லணும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நைட்டில் தூங்கிட்டு இருப்போம், ஆண்டவர் நம்ம எழுப்பி கொண்டு போவார். ஒரு அல்லே சொல்லாமா? அது ரெண்டாவது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. அப்போ நம்மளாம் இப்போ அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? நம்மெல்லாம் குமாரனை கண்டு காணாமலே அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விட நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா.
ஆமாம், அவர் மேலே நம்ம விசுவாசம் இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம அவர் மேலே பாசம் வைக்கிறதுனால, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமே இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களிலே எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கப்போ நமக்கு அந்த கிருபை இருக்குது. நான் சத்துரு வருவான், சாத்தான் வந்து நயத்தை காட்டி அல்லேலூயா தேவனை ஆராதிக்காதபடி, அவருடைய பலிப்பிடத்துக்கு போய் முன்பாக நிற்காதபடி, அவருடைய பரிசுத்த ஓய்வினால் அசட்டை செய்கிறதுக்கு ஜபிக்காதபடி, வேதம் வாசிக்காதபடி பல தடைகளை சத்துரு கொண்டு வருவான். இங்கே தான் விசுவாசிகளாகிய நாம், கடைசி சீடர்களாகிய நாம் அல்லேலூயா ஒரு கேள்வி கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை நம்ம டெய்லி சொல்லணும், ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் உடையவரே, நீர் என் தேவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் ஜெபத்தில் சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும். தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரயாணம் வந்து எல்லோரையும் என்ன பண்ணிச்சான்? அப்போ அந்த அழிவு வரப்போதா இல்லையா? நோவா காலத்தில் என்ன நடக்குதோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நம்மளும் பாக்கியவான்கள், அதை தப்பிச்சு உள்ளே வந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ அவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணும், அது வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ நம்ம ஆண்டவர் கூட்டிகிட்டு வரணும். இருக்குங்க, மனுஷனுக்கு ஆசை இல்லாத இதுவே இல்லைங்க. ஒரு அல்லே சொல்லாமா, அதை நம்ம தான் முற்றுகை வைக்கணும். அவன் பாடிட்டான், எத்தனையோ ஆசை கூட வருமா? எத்தனைப்பா அது? 60. ஒரு அல்லையே சொல்லாமா, சத்தமாக சொல்லுங்களேன். எதெல்லாம் என்னென்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அல்லேலூயா நிதானமா நேராக ஆண்டவருக்கு பிரியமா விலகி வந்துடணும். விலகும்போது தான் உடனே ஆண்டவனை கையை பிடிப்பார். அல்லேலூயா. எந்த நேரத்தில் பல்ட்டி அடிக்க வைப்பான். ஆமாம், நாம் தான் கரெக்டாக இருக்கணும். ஒரு அல்லே சொல்லாமே. ஆமாம், வசனம் சொல்லுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி கொஞ்சம் ஆதாயம். அப்படியா? நிறைய ஆதாயம் கொடுக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்தினால கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஜலப்பிரளயம் வந்து என்ன பண்ணிச்சான்? எல்லாரையும் அழிச்சிச்சான். கீழ்ப்படியாதவங்களாம் அழிச்சிருச்சு, எல்லாம் செத்து போயிட்டான். ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. நோவா காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அவுட்டு. ஒருத்தரையும் ஆண்டவர் எழுப்பல, ஒருத்தரையும் தூக்கிட்டு போகல. தண்ணி அனுப்பினார், முழுகி சாகுங்கடான்னு சாகடிச்சார். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 44 என்ன சொல்கிறாரு? வாசிக்கலாமா? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இல்லைங்க, அப்படின்னு இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நல்ல கவனி, பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படின்னா பிதா நம்மை இழுத்து கொண்டார். கவனிக்கணும். ஒரு அல்லே சொல்லம்மா. நம்மெல்லாம் பிதாவால் இழுக்கப்பட்டவர்கள். அவரை இழுத்து குமாரன்கிட்ட கொடுத்துட்டாரு. குமாரன் சபையில் வச்சிருக்கிறார். கவனிங்க. சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அல்லே சொல்லாமா? நல்ல கூர்ந்து கவனிச்சா இது உன் வாழ்க்கைக்கு விசேஷித்த முதல்ல மாறிடும் இந்த செய்தி. அல்லேலூயா. வாழ்க்கைக்கே விசேஷித்த முதல்ல மாறும். அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனி. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நம்ம வந்துட்டோம். நம்மை சபையில் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கார். இப்போ நம்மை தான் ஆண்டவர் கடைசி நாளில் என்ன பண்ண போகிறாரு? எழுப்ப போகிறார். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், வரமாட்டான். அல்லேலூயா. இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வந்தவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன்.
என்னிடத்தில் வந்தவனை நான் கடைசி நாளிலே எழுப்பேன். என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் வரமாட்டான். அப்போ நம்ம வந்துட்டோம். நல்லா கவனிங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது, அவர் தான் உன்னை அழைச்சிருக்கிறார். சந்திரன் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், அவர் தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். நட்சத்திரங்கள் உண்டாகுது கடவுதுன்னார், அவர் தான் உன்னை அழைச்சார். சூரியன் உண்டாக கடவுதுன்னார், அவர் தான் உன்னை அழைச்சார். சமுத்திரம் உண்டாக கடவுதுன்னார், அவர் தான் அழைச்சார். அல்லேலூயா. அந்த மகத்துவான தெய்வம் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் உன் கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை தேவாவியானவர் சபையில கொண்டு வந்து நட்டிருக்கிறார். எதற்கு? கடைசி நாளிலே உன்னை எழுப்புகிறதற்கு. கடைசி நாளிலே உன்னை எழுப்புகிறதற்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த விஞ்ஞானிலாம் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஏதோ ஒன்று டமான்னு வெடிச்சு தான் அது 4-5 துண்டாக 9 துண்டாக போச்சான். ஒரு துண்டுக்கு சந்திரன், ஒரு துண்டுக்கு சூரியன், இன்னொரு துண்டுக்கு வேழம், இன்னொரு துண்டுக்கு வெள்ளி, இன்னொரு துண்டுக்கு சனி, அது மாதிரி 9 துண்டாச்சான். அதுதான் சூரியன் குடும்பமா. என்னதான் இவருக்கு பாரு, அவ்வளோ பெரிய விஞ்ஞானியும் போய் இவர் குறை சொல்கிறாரு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஒரு அல்லையிலே சொல்லாமா, கிறிஸ்துவனுடைய விஞ்ஞானி யாருமே இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உரத்த சத்தமாய் சொல். ஆதியில கவனிக்கணும், ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். வானத்தில் எதுவுமே கிடையாது, பூமியில தான் இருந்தது எல்லாம். வானம் இப்போ எல்லாம் எப்படி வெறுமையாக இருக்குதோ அப்படி. மேகம் மூட்டும் பொழுது நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? மேகம் மூட்டம் இருக்கும்போது ஏதாவது தெரியுமா? அப்படி தான் இருந்தது வானம். ஆனால் பூமி இருந்தது. பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கினமாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. பூமியில் என்ன இல்லை? எதுவுமே இல்லை, வெறுமை. எல்லாம் தண்ணி இருந்தது மேலே. அப்போ ஆவியானவர் அசைவாடுறார். அசைவாடிட்டு வெளிச்சம் உண்டாக, பூமியில் இருந்து தான் வெளிச்சம் உண்டாகுது, பூமியிலிருந்து தான் சந்திரன் உண்டாகுது, பூமியிலிருந்து தான் சூரியன் உண்டாகுது, பூமியிலிருந்து தான் நட்சத்திரங்கள் உண்டாகுது. இங்கிருந்து தான் எல்லாவற்றையும் அங்கே படைக்கிறாரு. எல்லாம் பூமியை சார்ந்து. ஏனென்றால் நான் படைக்க போகிற என்னை என் சாயலாய் மனிதனை படைக்க போகிறவனுக்கு ஆண்டவர் பூமியிலிருந்து தான் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்றான்? என்னமோ டமான்னு வெடிச்சு தான், அது 9 துண்டாச்சு தான். அல்லேலூயா. எல்லாமே ஒரு சூரிய குடும்பமாக எல்லாம் சூரியன் சுட்டிட்டு இருக்குதான். அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவனுடைய டெலஸ்கோப் அது இது அவனுடைய கருவிகள்லாம் அப்படி தான் காட்டுது. ஆனால் படைத்த முறை எப்படி? பூமியில் இருந்து தான் தேவன் அதை படைத்தார். ஆனால் பைபிள் சூரியனை போய் சந்திரனை போய் சூரியன் சுற்றி வருதுன்னு சொல்லப்படலை. பைபிள் என்ன சொல்லுது? சூரியன் தன் பாதையில் ஓடும். என்ன சொல்லுது? சூரியன் தன் பாதையில் ஓடும். ஆனால் ஏற்கனவே யோபு காலத்திலே சூரியன் பூமி உண்டையா இருக்குதான். பூமி எப்படி இருக்குதான்? உண்டையான் தான் இருக்குது. உண்டை, உருண்டை வேற, உண்டை வேற. அப்போ உண்டைனாக்கா என்ன? அது அந்த உண்டை பிடிக்கிறீங்க இல்லையா, உள்ள எல்லாம் மெட்டீரியல் அப்படியே இருக்கும். மாவு உண்டை, குழக்கட்டை பிடிக்கிறீங்க, அந்த குழக்கட்டை இப்படி பிடிக்கிறத இப்படி உருண்டையாக பிடிச்சிப்பாரு. உள்ளெல்லாம் என்ன இருக்கும்? மெட்டீரியல் இருக்கும். உண்டை. பைபிள் அது பூமி உண்டையாக இருந்தது. ஒரு அல்லே சொல்லாமா? உருண்டை என்பது அது வேற. ஒரு அல்லே சொல்லுங்களேன். உள்ள வேறு எதனா கூட இருக்கும். உண்டைனாக்கா ஃபுல் மெட்டீரியல் உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். யோபு புஸ்தகத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். சூரியன் பூமி அது தன் பாதையில் ஓடுகிறது. இவர் பூமியில் சண்டை போடுறாரு. யார்? கவனிங்க. பூமியில் யார் சண்டை போடுறா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்களை பூமியில் ஒருத்தர் சண்டை போட்டிருக்கிறாரு. என்ன பாஸ்டர், பூமியில் தாவீது சண்டை போட்டார், கிதியோன் சண்டை போட்டார், எப்தா சண்டை போட்டார், எவ்வளோ பேர் சண்டை போட்டாங்க. இது மட்டும் ஒரு ஸ்பெஷலாக கேட்டபடி யோசுவா என்ன பண்ணார்? பூமியில் சண்டை போடுறாரு. சூரியனுக்கு கட்டளிடுறாரு. 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆகிப்போச்சுது. அப்போ பொழுது விடிய போகுது. அது என்ன பண்ண போகுது?
சாயப்போது. அப்போது இவர் இன்னும் ஃபைட்டு முடியல. உடனே கட்டளை, நீ அந்த பள்ளத்தாக்கு மேலே நில்லு, சந்திரனே சூரியனே நில்லு, நான் முடிக்கிற வரைக்கும். முடிஞ்சுதான் இல்லையா? உன் சிஞ்சானை எங்கே போச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்கிறத கேட்டு ஆமாம்னு சொல்லிவிட்டு படிக்கிறத படிச்சுட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் தான் கிளியராக ஆண்டவர் பேப் போட்டு காட்டுவார். அங்கே போனால் தான் உண்மையே புரியும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அங்கே போனால் தான் உண்மை புரியும். அப்போ விஞ்ஞானிகளும் சொல்கிறது எப்படி? அதையும் ஓகே பண்ணிங்க, இதை அதை விட ஓகே பண்ணிங்க. ஒரு அல்லே சொல்லாமா? ஆனால் அங்கே போகும்போது நிச்சயம் தேவன் இந்த உலகத்தை படைத்த விதத்தை கட்டாயம் என்கிட்ட சொல்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடைசி காலத்தில் தேவன் என்னை எழுப்புவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடப்பாவீங்களே, எனக்கும் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும்ல. நீ முடித்தா போதும், இது வேறு இன்னும் போய்கின்னுக்கிற. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. உன் மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், ஒருத்த சத்தமாய் சொல்வோம். சரி, இங்கே வாங்க, கீழே வாங்க. மறுபடியும் லூக்கா புஸ்தகம் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், டைம் முடிஞ்சிச்சு நமக்கு. 28வது வசனம். லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இது வரப்போகுது. இதுவும் மனுஷகுமாரன் காலத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அக்கினி வரப்போதான் வானத்திலிருந்து. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறன்னு புரியலங்க. ஒரு அல்லே சொல்லாமா? ஜோனத்தானும் ஆயுதாரையும் சண்டை போடுறாங்க, வானத்திலேருந்து கல் அடிக்கிறார் ஆண்டவர். நம்ம கல்லை யார் அடிப்போம்? பைத்தியக்காரன்னு அடிப்போம். கிட்ட வந்து கடிச்சிட போகிறான்னு. அல்லேலூயா. கிட்ட வந்து கடிச்சிட போகிறான்னு கல்லை தூக்கி அடிப்போம், அப்படியே ஓடணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் அந்த பைத்தியக்காரனில் வானத்திலேருந்து கல்லை தாட்சி அனுப்பினாருங்க. யோனத்தானும் அவன் ஆயுதாரையும் சண்டை போட்டதை விட வானத்திலிருந்து கல் விழுந்து சத்தமும் அதிகமாக. அந்த கல் எங்கெங்க இருக்குது? எங்கேருந்து வருது? அது ஒரு கிரகத்தில் இருக்குது. அதான் சொன்னானே 9 கிரகம். இதுலேருந்து ஒன்று அனுப்புகிறார் ஆண்டவர். அவர் கீழ்காட்டு அனுப்பினா எதை செய்ய அவரால் முடியும்? அல்லேலூயா. இந்த வானத்திலிருந்து கல் விழுந்ததுன்னு கிட்டத்தட்ட 6-7 இடத்துல ஆண்டவர் இந்த ஃபைட் பண்ணியிருக்கிறார். உன் தேவன் தாங்க, அவர் சர்வ வல்லவருங்க, அவர் என்னாலும் செய்ய முடியும். அவர் படைக்கும்போது வானத்தின் தண்ணீருக்கும் பூமியின் தண்ணீருக்கும் ஒரு பிளவு கொண்டாராம். அப்போ வானம் நிறைய தண்ணி இருக்குதுங்க, பூமியிலும் தண்ணி இருக்குது. அல்லேலூயா, சத்தமாக. அதனால தான் வானத்தின் மதகுகளும் பூமியின் ஊற்றுகளையும் கற்று தந்தார் நோவா காலத்தில். ஒரு அல்லே சொல்லாமா? சாதாரணமான தெய்வன் இல்லை. அவர்கிட்ட நீங்கள் பறித்து பார்த்துருக்குறீங்க. அல்லேலூயா. இது சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது. ஆகையினால் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டின்னா இதெல்லாம் உனக்கு நடக்கும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது தான் தேவன் விசேஷங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். ஒருத்த சத்தமாய் சொல்வோம். ஆண்டவர் பெரியவர், அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரொம்ப சந்தேகமா படிக்கிற மாதிரி இருக்குது. என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து, இன்னும் கொஞ்சம் மேல வரணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சத்தமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. மாம்சத்தை புசிக்க என் கூட வாடானுவான், அது வேற மாம்சம். ஆனால் என் தேவன் அவர் மாம்சத்தையே கொடுக்கிறார். அவன் கொடுக்குற மாம்சத்தை புசிக்கிற யாவரும் சாகவே சாவார்கள். அப்படியே திரும்பி சிரித்த முகத்தோடு பக்கத்தில் பார்த்து, அவன் கொடுக்குற மாம்சத்தை புசிக்கிற நீ சாகவே சாவாய். இதெல்லாம் நல்லா சொல்ல மாட்டீங்களே? இந்த கடைசி காலத்தில் அதாங்க நடக்குது. நீ அதை விட்டு விலகிட்ட, நீ தப்பிச்சிட்டுன்னு அர்த்தம். நீ தப்பித்துட்ட. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவரோடு கூட வாழ்ந்த கிருபை வந்துடும்.
அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். தப்பிக்கணுமா, மாட்டிக்கிட்டா இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேறு மாம்சத்தை தொடவோ புசிக்கவோ தேவன் நமக்கு அலோட் பண்ண மாட்டான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. 4 இடங்களில் நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன் சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஆனால் இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காரியத்தில் தேவன் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அவன் மாம்சத்தை மட்டும்தான் கொடுப்பான், ஆனால் என் தேவன் தம் ரத்தத்தையும் கொடுக்குறான். அவனால் ரத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏன் அவனால் ரத்தம் கொடுக்க முடியாது? கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். அவனால் ஏன் ரத்தம் கொடுக்க முடியாது? பிசாசு ஆனவளை ஏன் மாம்சத்தை கொடுப்பான், ஆனால் ரத்தம் கொடுக்க முடியாது? ஏன்? எப்படி சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. ரத்தம் கொடுத்தா அவன் செத்துருவான். பாவத்தை கழுவ முடியாது. அப்புறம் எனக்கு ஏண்டா இந்த வம்பு? ஏதாவது ஒரு சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தாட்டு கொடுப்பார்? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கிறீங்க? நான் கேட்குறது, நான் உங்களுடைய இதயத்தை புரிஞ்சு கொள்றது தான் கேட்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவனால் ரத்தம் மாம்சத்தை கொடுப்பான், ரத்தம் கொடுக்க முடியாது. வெரி குட். கரங்களை தட்டலாமா? அவன் மனுஷன் இல்லை. ஆவியா இருக்கிறத விட அவன் மனுஷன் இல்லை. இவர் மனுஷகுமாரன், இவர் தேவகுமாரன். இவரால் மாம்சமும் கொடுக்க முடியும், ரத்தமும் கொடுக்க முடியும். அவன் காட்டி விடுவான், இப்போ மாம்சத்தை அங்கே போய் புசித்துக்கோ. அவனுக்கும் மாம்சம் இல்லை. ஆனால் கடன் வாங்கி கொடுக்குறவன் என் தேவன் சொந்தமாக தருகிறவன். என் மாம்சத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் 11வது அதிகாரத்தில், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் டீப்பாக ஆவியன்னு உன்னை கொண்டு போகிறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியுமா? இயேசுவால் மட்டும்தான் தன் பரிசுத்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் தரும். ஒவ்வொரு மாதமும் அதை பயபக்தியோடு கூட நம்ம அதை புசிக்கும்போது, குடிக்கும்போது ஆண்டவர் கடைசி நேரத்தில் உன்னை காப்பாற்ற வருவார். இதை அசட்டை செய்யணுன்னு தேவன் வரவே மாட்டார். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாயிரு, எவ்வளோ பெரிய கார் வச்சுன்னு, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் நீரு, உன்னை கிட்ட தேவன் வரவே மாட்டார். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பயபக்தியோடு அவருடைய பாதத்திற்கு வந்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தை புசித்து பானம் பண்ண வேண்டும். இவனுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம், இவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இல்லை, இல்லவே இல்லை. அதை அக்செப்ட் செய்து அவருடைய ரத்தத்தை காலில் மிதைக்கிற ஒருவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறது அரிதான காரியம். அரிதான காரியம்ன்றது இல்லை, அவங்களுக்கு கிடையாது. அவங்களை எழுப்ப முடியாது. அதை மதிக்காதவனுக்கு தேவன் அதை செய்ய மாட்டார். பிசாசு மாற்றி விடுவான். மாம்சம் புசிக்கிறியா, என் கூட வா. அவங்ககிட்ட ரத்தமும் இல்லை, மாம்சமே இல்லை. அவன் மனிதன் அல்ல, பிசாசு. அவனை தூதனு கூட ஒப்பிட முடியாது, அவனுடைய ஆவி கூட ஒப்பிட முடியாது. அவன் பிசாசு. ஆகினால் யூதாசை பார்த்து சொல்ற, இவன் பிசாசா இருக்கிறான். இந்த பேர் நமக்கு வரக்கூடாது. செல்வங்களே, 4 இடங்களில் நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை எழுப்புவேன். எப்பொழுது? கடைசி காலத்தில். இந்த கடைசி காலம் அதற்கு உதாரணம் என்ன? நோவாவின் வாழ்க்கை, லோத்தின் வாழ்க்கை. இனிமேல் போக முடியாது, ஆவியான் முடிக்க சொல்கிறார். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமா ஒரு அற்புதமான விளக்கத்தை கற்ற சொன்னார். அவன் மாம்சத்தை, ஏசப்பை எப்படி மாம்சத்தை கொடுக்குறாரோ அதே போல் அவனும் மாம்சத்தை கொடுக்க நம்ம இழுக்க பார்ப்பான். அது கலராக இருக்கும். அந்த மாம்சம் எப்படி இருக்கும்? கலராக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த கனியை போல் அழகும், ருசிக்கிறதுக்கு இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட கலர் கொடுப்பான். இன்றைக்கு மக்கள் அதில் தான் விழுந்து போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தையே, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தையே கொடுக்குறார். அவருடைய சமூகத்தில் இருப்போம். நித்திய ஜீவன் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவரே தேவகுமாரன். அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். நம்ம எழும்பி நிற்கலாம். உங்களை ஆசீர்வதித்து பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க.